ஹாய் மக்களே, எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? நானும் நல்லா இருக்கிறேங்க. இப்போ நான் பேச போகிற தலைப்பு எதை பற்றி கேட்டிங்கன்னா, மன நிம்மதியை பற்றி. மன நிம்மதி யார் யாருக்கு கிடைக்கும், யார் யாருக்கு கிடைக்காது, மன நிம்மதி வேணும்னா நம்ம என்ன பண்ணணும், அதை பற்றி தான் நான் இப்போ பேச போகிறேன். ஃபஸ்ட்டு மன நிம்மதியை அடையிறதுக்கு முதல் படி எது அப்படின்னு கேட்டால் உணவு பழக்கம்தான். ஆமாங்க, உணவு பழக்கம்தான். நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதுக்கு தகுந்த மன நிம்மதி தான் உங்களுக்கு கிடைக்கும். ஆமாம், கண்டிப்பாக. அசைவத்தை சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணாலும் சரி உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்காது. மன நிம்மதியே கிடைக்காது. நீங்கள் அசைவம் சாப்பிட்டுட்டீங்கன்னா மன நிம்மதி கிடைக்காது. அப்போது அசைவம் சாப்பிட்டு தானே இருக்கிறாங்க ஜனங்க, அவங்களாம் வாழலையா அப்படின்னு கேட்டால் அவங்களாம் வாழறாங்க தான். மன நிம்மதியாக வாழறாங்களான்ட்டு அவங்கள போய் கேளுங்க. இல்லை நீங்கள் அசைவம் சாப்பிட்ற ஆளாக இருந்தால் நீங்களே உங்கள் மனசாட்சி தொட்டு கேளுங்க, நீங்கள் மன நிம்மதியாக வாழறீங்களான்னு. வாழ மாட்டீங்க, வாழ முடியாது. சைவ உணவு மட்டும்தான் மன நிம்மதி தரும், கண்டிப்பாக. அதனால் உங்கள்கிட்ட பணம் இருக்கலாம், புகழ் இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். உங்கள் மனசுக்கு நிம்மதி இருக்குதான்னு நீங்கள் உங்களை கேட்டு பாருங்க. கேட்டால் அதுக்கு பதில் என்ன தெரியுமா வரும்? எனக்கு நிம்மதி இல்லையே அப்படின்னு தான் வரும். அதுக்கு காரணம் என்ன? நீங்கள் சாப்பிட்ற உணவு. ஏங்க, ஒரு உயிரை கொண்டு சாப்பிட்றீங்களே, உங்களுக்கெல்லாம் மனசாட்சி இல்லாதவங்க தான் உயிரை கொண்டு சாப்பிடுவாங்க முதல். அது தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் அப்படி சாப்பிட்ற நீங்களே பல பேர் மனசாட்சியை பற்றி பேசுகிறீங்க, நியாயத்தை பற்றி பேசுகிறீங்க. உங்களுக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குது நியாயத்தை பற்றி பேசுறதுக்கு, மனசாட்சியை பற்றி பேசுறதுக்கு? நான் ஏன் இந்த மாதிரி பேசுகிறேன் அப்படின்ட்டு என் மேலே கோவப்படாதீங்க. நீங்கள் கோவப்பட்டால் கூட பரவாயில்லைங்க, பரவாயில்ல. எதுக்காக சொல்ற வரேன்னா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லா உயிரும் நம்மள மாதிரி தான் இந்த பூமியில பிறந்துக்குது. அதை போய் சாப்பிட்றீங்களே, இதெல்லாம் எந்த விதத்துல நியாயம்? ஒன்ஸ் நீங்க சாப்பிட்டுட்டீங்கன்னாவே அசைவத்தை, மன நிம்மதியை எதிர்பார்க்காதீங்க. நீங்க தலைகீழ் நின்னாலும் உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்காது. நீங்க யாரனா இருங்க, நீ லட்சாதிபதியானாரு, பிச்சாதிபதியானாரு, கோடீஸ்வரனானாரு, யாரானாரு, மன நிம்மதின்றது எதிர்பார்க்காதீங்க. கிடைக்காது, கிடைக்கவே கிடைக்காது. இந்த ஜென்மம் இல்லை, இன்னும் 7 ஜென்மம் எடுத்தாலும், எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் மன நிம்மதி கிடைக்காது. மன நிம்மதி அடையிறதுக்கு ஒரே ஒரு வழிங்க, சைவ உணவு சாப்பிட்டு வாழுங்க. அப்போ அந்த மன நிம்மதின்னு ஒன்று வரும் இங்க மனசுக்குள்ள. அப்பதான் உங்களை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் மன நிம்மதினா என்னன்னே தெரியும், மன சந்தோஷம்னா என்னன்றது தெரியும். நான் எல்லாருக்காகவும் தான் பேசுறேன். மன நிம்மதியோடு வாழுங்க. மன நிம்மதினா என்னான்னு முதல் தெரிஞ்சுக்குங்க. அசைவத்தை விட்டுட்டு ஓடுறீங்க ஓடியாடுறீங்க, எங்க போறீங்க எங்க வரீங்க, என்னவோ பண்றீங்க. மன நிம்மதி முதல் இருக்குதான்ட்டு உங்களை நீங்க கேட்டு பாருங்க. அதனால தயவு செஞ்சு அசைவத்தை விட்டுடுங்க, சைவ உணவை சாப்பிட்டு மன நிம்மதியோடு வாழுங்க. நன்றி, வணக்கம்.